எல்லாம் புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யாட்டி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போகிறது அல்வா பதத்தில் கேசரி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கேசரிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ரவை 1/2 கிலோ எடுத்திருக்கேன். சர்க்கரை 1 கிலோ, 200 ml திக்கான பால் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் முந்திரி, 100 கிராம் திராட்சை, 100 கிராம் நெய், 200 ml ரீஃபண்ட் ஆயில், பட்டா 4, லவங்கம் 4, ஏலக்காய் 4. முதல்ல ரவை வறுத்து எடுத்துக்கலாம். சூடு தாங்குற போல வறுத்து எடுத்தா போதும். பாருங்க, சூடு தாங்குற போல வறுத்தா போதும். 200 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டா லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துக்கலாம். திராட்சை சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். வறுத்த ரவை எண்ணெயில் வறுத்துக்கலாம். 5 நிமிஷம் வறுத்துக்கலாம். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த அளவில் வறுத்தா போதும். இப்போது சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் 1/2 கிலோ ரவைக்கு 1 கிலோ சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணும்னா அவ்வளோ சர்க்கரை சேர்த்துக்குங்க. இப்போது சர்க்கரை சேர்த்தாச்சு. இப்போது திக்கான 200 ml பால் சேர்த்துக்கலாம். இந்த கிண்ணத்தில் 2 கிண்ணம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிண்டிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தான், வேணும்னா சேர்த்துக்குங்க. எனக்கு கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்க்குறேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அல்வா போல் இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒரு 5 நிமிஷம் கிண்டிகிட்டே இருந்தால் சூப்பராக ரெடி ஆகிடும் ரவை கேசரி அல்வா. நெய் போட்டது எல்லாமே இழுத்துடுச்சு பாருங்க. இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 100 கிராம் சேர்த்தாச்சு. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். திறந்து பார்த்துக்கலாம். சூப்பராக கேசரி அல்வா பதத்தில் வந்துச்சு பாருங்கள். கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பரிமாறலாம். சூப்பராக அல்வா பதத்தில் கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் பாருங்கள். சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.